ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் ஸ்ரீரங்கநாதர் கோவில், ஸ்ரீரங்கம். இது தமிழ்நாட்டில் திருச்சிக்கரையில் இருக்கு. இங்கே வந்து ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். இங்கே எழுதியிருக்கும் தாயார் ஸ்ரீரங்கநாயகி தாயார். அந்த தாயாருக்கு நிறைய திருநாமங்கள் உண்டு. ரங்க நாச்சியார், பெரிய பிராட்டி. ஏன்னா இங்கே பெருமாளுக்கு வந்து பெரிய பெருமாள், பிராட்டிக்கு வந்து தாயாருக்கு பெரிய பிராட்டி அப்படின்னு திருநாமம். இங்கே பெரிய பிராட்டி பரிதாண்டா பத்தினி. இங்கே வந்து பெருமாள் வந்து தாயார் சன்னதிக்கு எழுவர். அதுதான் இங்கே வந்து விசேஷம். தாயாரை பெருமாள் வந்து பார்ப்பேன். அதுதான் இங்கே வந்து ஸ்பெஷாலிட்டி. பங்குனி உத்திரத்தும் போது பெருமாளும் தாயாரும் ஒரே மண்டபத்தில் எழுவார். அதாவது பெருமாள் வந்து தாயாரை வந்து பார்த்து அவள் ரெண்டு பேரும் அங்கே இருக்கிற மண்டபத்தில் ஒன்றா இருப்பாள். அன்றைக்கி தான் நம்ம வந்து தாயாரையும் பெருமாளையும் ஒன்றா பார்க்கலாம். அதுதான் அந்த டேவோட விசேஷம். அந்த பங்குனி உத்தரத்து நாளன்று தான் ஜெகதாச்சாரிய ராமானுஜர் தாயார்கிட்டையும் பெருமாள்கிட்டையும் சரணாகதி அடையிறார். இது வந்து சரணாகதின்னு சொல்லும்போது நம்ம வந்து தாயார் தான் நமக்கு வந்து நம்மள பெருமாள் கிட்ட ரெக்கமெண்ட் பண்றா. ஏன்னா அதனால்தான் அவள் தாயார். அவள் வந்து ஒரு பக்தனையும் ஒரு குழந்தையா தான் தன்னுடைய குழந்தையா பாவிக்கிறா. அதனால நம்மளுடைய குறைகள், நம்மளோட குற்றங்கள் அதெல்லாம் அவன் மன்னிச்சு பெருமாள் கிட்ட ரெக்கமெண்ட் பண்றான். நமக்கு என்ன வேணும், நம்மளுடைய நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, மோட்சம். அந்த மோட்சத்துக்கான வழி நமக்கு வந்து காமிச்சு கொடுத்து நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றதே தாயார். அதான் தாயாருடைய மிகச்சிறந்த குணம். அதுக்கு வந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. புராணங்கள்லாம் நிறைய அதை பத்தி சொல்றது. தாயார் வந்து எப்படி வந்து ஒரு பக்தர்கிட்டையும் பாசத்தோடு இருக்கான்றது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஜெகதாச்சாரியர் ராமானுஜருடைய சீடர் ஸ்ரீ கூரத்தாழ்வான். இந்த கூரத்தாழ்வானுக்கு வந்து 2 குழந்தைகள், பராசர பட்டர், வேதவியாச பட்டர். அப்போ ராமானுஜர் சொன்னாராம் கூரத்தாழ்வான் கிட்ட, இந்த ஒரு குழந்தை, அதாவது பராசர பட்டரை நீ பெரிய பெருமாள் பெரிய பிராட்டி இந்த திவ்ய தம்பதிக்கு தத்து கொடுத்துறேன், அவள் வளர்க்கட்டும் அப்படின்னு சொல்றார். அவரும் உடனே அதை கேட்டு அதே மாதிரியே பண்றார். பராசரப்பட்டரை பெரிய பிராட்டி தான் வளர்த்தாள் அவள். அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்த கோவில்ல இந்த மூலவர் சன்னதிக்கு முன்னாடி இருக்க 2 தூண்கள், அதுல தூளி கட்டி தானே அந்த தூளி ஆட்டி வளர்த்த குழந்தையாம் பராசர குழந்தை. ஏன்னா அதுதான் அவளுடைய அந்த பாசம். ஒரு தடவை பராசரப்பட்டர், அதாவது குழந்தையா இருக்கும்போது, அவர் இந்த தாயாருக்கும் பெருமாளுக்கும் நைவேத்தியம் பண்ணுறதுக்காக கதவை தர போட்டிருக்கா. அப்போ வந்து இவர் உள்ள வர, அப்போ பர்ச்சகர் வந்து இல்லை நீ வெளியில் போகணும்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அந்த குழந்தையும் வெளியில் போயிடுறது. தாயாருக்கு ரொம்ப சங்கடமாக பிடிக்கல தாயாருக்குது. அப்புறம் தாயார் பெருமாள் சொல்கிறார், அவன் சாப்பிட்டு தான் எனக்கு வேணும், நீங்கள் இந்த மாதிரி அமுச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பெருமாள் வந்து அந்த அர்ச்சகர் மேலே ஆவேசித்து சொல்கிறார், நீ போய் கூட்டுன்னு வா குழந்தைய அப்படின்னு சொல்லி. இப்போ திருப்பி வந்து குழந்தைய கூட்டின்னு வர. அப்போ கேட்குறா குழந்தைகிட்ட, நீ உள்ளே வந்ததுக்கும் வெளியில் போனதுக்கும் நான் அப்போ இருந்த மனநிலை என்னன்னு சொல்லு அப்படின்னு. அப்போ அந்த குழந்தை சொல்லித்தான், நான் உள்ளே வரும்போது அம்மா அப்பா பார்க்குறேன்ட்டு தான் வந்தேன், ஆனால் வெளியில் போச்சு சரி ஒரு ராஜா ராணி அவளை விட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் போனேன்னு. தாயாருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுதான். அந்த குழந்தை வந்து நான் அப்போ ஒரு அந்நியமாக போயிட்டோமே, ராஜா ராண்டிப்போ அந்நியமாக போயிட்டோம், அம்மான்றதுப்போ எவ்வளோ க்ளோஸாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து மனசு கஷ்டப்பட்டுடுது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாலும். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு பக்தர்கிட்டையும் அவள் வந்து ஒரு அம்மாவா இருக்கா. அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அதனால தான் நம்ம வந்து அவளை வந்து தாயார் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் இந்த கோவிலோட விசேஷமே. அதாவது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியணும். அப்பனால தான் நமக்கு வந்து அந்த தாயாரோட மகிமை புரிஞ்சு நம்மளோட பக்தியை வந்து, அதாவது ஒரு ட்ரூ பக்தியாக நம்ம செலுத்த முடியும். இப்பேற்பட்ட தாயாரை காப்பாத்திருக்கா. எப்படின்னாக்கா, மாலிக் ஆஃபர் இன்வேஷன் நடக்கிறது. அப்போ வந்து வைஷ்ணவ ஆச்சாரியர் ஸ்ரீ பிள்ளைலோகாச்சாரியார் என்ன பண்றார், எங்க வந்து இந்த எல்லாத்தையும் பெருமாள் விக்கிரகங்கள்லாம் அழிச்சிருப்பானேன்னு சொல்லிட்டு இவத்து வந்து பரிதாண்டா பத்தினி. அதனால வந்து தாயாரோட விக்கிரகத்தை அங்கேயே தாயார் சன்னதி இருக்கிற விளம்பரத்து கீழே மறைச்சு வச்சிட சொல்றா. அதே மாதிரி மறைச்சிடுறார். அவர் வந்து நம்பெருமாளே கோவிலேருந்து எடுத்து போய் காப்பாத்துறார். அப்போ 48 வருஷம் கழிச்சு நம்பெருமாள் திரும்பி வர்றார் ஸ்ரீரங்கத்துக்கு. அப்போ தாயார் அப்பதான் வந்து தாயார் தன்னோட கனவுல வந்து பெருமாள் சொல்லி தாயார் வந்து அந்த இடத்துலேருந்து தோண்டி எடுத்து பிரதிஷ்டை பண்றா. அதுக்கு முன்னாடி கோவிலில் வந்து தாயார் இல்லையேன்னு சொல்லிட்டு இன்னொரு தாயார் பிரதிஷ்டை பண்ணியிருந்தா. அதனால தான் நம்ம இன்னைக்கு வந்து தாயார் சன்னதியில் நம்ம 2 தாயாரை அங்கே சேவிக்கிறோம்.
இவர் பராசர பட்டர் தன்னுடைய நூல் ஸ்ரீ குணரத்ன கோஷத்துல தாயாரை பத்தி அவரோட மகிமையை பத்தி நிறைய குறிப்பிட்டிருக்கார். அதெல்லாம் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.